நீங்கள் என்ன கிளாஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 7th லெசன், அதாவது 8th ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய 7th லெசன் பார்க்க போகிறோம். சரிங்களா? வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, பண்டைய கால நகரங்கள் அப்படின்னா அரப்பா, மெகஞ்சதாரோ, வாரணாசி, அலகாபாத்து, மதுரை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய கால நகரங்கள். அடுத்து இடைக்கால நகரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெல்லி, ஹைதராபாத்து, ஜெய்ப்பூர், லக்னோ, ஆக்ரா, நாக்பூர் இதெல்லாம் இடைக்கால நகரங்கள். நவீன கால நகரங்கள் அப்படின்னா ஐரோப்பியர்கள் வருகை தந்ததுக்கு அப்புறம் உருவாகக்கூடிய நகரங்களை நவீன கால நகரம்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் சூரத், டாமன், கோவா, பாண்டிச்சேரி. இது இல்லாமல் இந்தியாவில் தங்களை மும்பை, சென்னை, கல்கத்தா இந்த 3 நகரையும் நிர்வாக தலைநகரமாக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த 3மே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாமே நவீன கால நகரங்கள் தான். சரிங்களா? இது இல்லாமல் மலைநகரம், தொழில் நகரம், நீதிமன்ற நகரங்கள், இருப்பு பாதை நகரம், இராணுவ குடியிருப்புகள் இதெல்லாம் பார்த்தோம்னா நிர்வாக நகரங்களாக இவங்க கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தொழிலில் தான் பார்த்தோன்னா முடக்கினாங்க. அதாவது நம்மளோட இந்திய பொருளாதாரத்தை விரைவாக ஒரு காலனித்துவ பொருளாதாரமாக பிரிட்டிஷ் அப்படின்றவங்க மாற்றிட்டாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியா அப்படின்றது பிரிட்டனோட வேளாண்மை குடியேற்றமாக தான் மாறுனுச்சு. அதாவது நம்ம இந்தியாவில் விளையக்கூடிய ஒரு பொருளை பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை முடிக்கப்பட்ட பொருளாக மாற்றி திரும்ப பார்த்தோம்னா இந்தியாவிலே விற்பாங்க அதிக காசு வச்சு. சரிங்களா? ஸோ அதான் அவங்களோட அந்த வேளாண்மை குடியேற்றமாக இந்தியா அப்படின்றது மாறுனுச்சு. அப்புறம் ஆக்ராவை பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக அழிச்சிருப்பாங்க. ஆக்ரா தான் முன்னாடி நல்ல ஒரு செழிப்பான நகரமாக இருந்திருக்கும். ஏன்னா தாஜ்மஹாலே அங்கே தான் இருக்குது. ஆக்ராலாம் முற்றிலும் பார்த்தோம்னா பிரிட்டிஷ் வந்தப்போ அழிஞ்சிருச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா 1853ஆம் ஆண்டு இந்தியாவில் இருப்பு பாதையை அறிமுகப்படுத்தியது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த இருப்பு பாதை மூலமாக தான் நிறைய பொருளை சுரண்டி அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போனாங்க. சரிங்களா? 1853 இருப்பு பாதை அப்படின்றத அறிமுகப்படுத்துகிறாங்க. அது இம்பார்ட்டன்ட். அடுத்து புதிய நகர மையங்களோட வளர்ச்சி. இதில் என்ன கொஷின்ஸ் கேட்பாங்க. என்ன அப்படின்னா கல்கத்தா, மதராஸ், பம்பாய் இந்த நகரங்கள்லாம் உருவாகுது. மதராஸ் பார்த்தீங்கன்னா 1639லையும், பம்பாய் 1661லையும், கல்கத்தா 1690லையும் பிரிட்டிஷ் அப்படின்றவங்க உருவாக்குறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் துறைமுக நகரங்கள்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். துறைமுகங்களை சுற்றி மாகாணங்களை தலைநகர் வளர்ச்சி இருந்துச்சு அப்படின்னா துறைமுக நகரம். இராணுவ குடியிருப்பு அப்படின்னா பெருவழி சாலைகள் மற்றும் போர்த்திறன் வாய்ந்த பகுதிகளில் உள் மாகாணங்களோட தலைநகரங்களை இராணுவ குடியிருப்புன்னு சொல்லலாம். அப்புறம் மலை வாழிடங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா காலனித்துவ ஆட்சியாளர்கள் சுகாதாரம் மற்றும் பொழுதுபோக்குக்காக உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான். அதான் பொழுதுபோக்குக்காக உருவாக்கக்கூடிய இடம் மலை வாழிடங்கள். ரயில்வே நகரம் அப்படின்னா போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நகரம். படைகள் மற்றும் பொருட்களின் விரைவான போக்குவரத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் ரயில்வே நகரம். சரிங்களா? அப்புறம் 1957 பிளாஸ்டிக் போர் நமக்கு நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் சூயஸ் கால்வாயெல்லாம் பார்த்தோம்னா திறந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நகர்ப்புற பகுதினா எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதாவது அதிக மக்கள் தொகை நடத்தியோடு உணவு உற்பத்தி அல்லாத தொழில்களில் ஈடுபடுவதும் நன்கு கட்டமைக்கப்பட்ட சூழலில் வாழ்றது தான் என்னது ஒரு நகர்ப்புற பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் துறைமுக நகரங்கள்னு பிரிட்டிஷ் சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஆங்கிலேயர்கள் வர்த்தகத்திற்காக இந்தியா வந்தாங்க. மதராஸ், பம்பாய், கல்கத்தா இது 3மே பார்த்தோம்னா ஒரு துறைமுக நகரங்கள் தான். இது இல்லாமல் சென்னையில் பார்த்தீங்கன்னா புனித ஜார்ஜ் கோட்டையும், கல்கத்தாவில் வில்லியம் கோட்டையும் இதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அதாவது இவங்க கோட்டையெல்லாம் பார்த்தோம்னா கட்டியிருப்பாங்க. இந்த 2 கோட்டையுமே இம்பார்ட்டன்ட். வில்லியம் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தாவில் இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் தான். வில்லியம் கோட்டை எப்போ கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 கட்டுவாங்க. வில்லியம் கோட்டை 1700, ஜார்ஜ் கோட்டை 1639 கட்டுவாங்க. 2மே நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்து இராணுவ குடியிருப்பு நகரங்கள். இராணுவ குடியிருப்பு நகரங்கள் அப்படின்னா கான்பூரும் லாகூரும். சரிங்களா? அதாவது ஆங்கிலேயர் தங்கள் இராணுவ பலத்தால் இந்திய பகுதிகளையும் அரசியல் அதிகாரத்தையும் கைப்பற்றினர். எனவே இராணுவ முகாம்கள் தேவைப்பட்டதால் இராணுவ குடியிருப்புகளை ஏற்படுத்தினாங்க. சரிங்களா? இராணுவ குடியிருப்புகள் முற்றிலும் புதிய நகர்ப்புற மையங்களாக இருந்தன. இராணுவ வீரர்கள் இந்த பகுதிகளில் வசிக்க தொடங்கினர். மேலும் இப்பகுதிகள் படிப்படியாக நகரங்களாக வளர்ந்தன. கான்பூரும் லாகூரும். அடுத்து மலைவாழிடங்கள். மலைவாழிடங்கள் அப்படின்னு தான் பிரிட்டிஷ்க்கு தேவை. ஏன்னா இவங்க ஐரோப்பியர்கள் தானே, ஐரோப்பாவில் தான் வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அந்த கிளைமேட் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் மலைவாழிடங்களை பார்த்திங்க அப்படின்னா உருவாக்குனாங்க. அதாவது காலனித்துவ நகர்ப்புற வளர்ச்சியில் மலைவாழிடங்கள் தனித்துவம் வாய்ந்தவையாகும். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு மலைவாழிடங்கள் பற்றி அறியப்படவில்லை. அவை சிலவாக இருந்ததோடு குறைந்த மக்கள் தொகையை கொண்டிருந்தன. அவர்களும் குறிப்பிட்ட தேவைகளுக்காக அடிக்கடி வருகை புரிந்தனர். எதுக்கு அப்படின்னா ஸ்ரீநகர் ஒரு முகலாய பொழுதுபோக்கு மையமாகவும், கேதார்நாத், பத்ரிநாத் ஆகியவை இந்து சமய மையங்களாகவும் விளங்கின. இதை அப்படியே நோட் பண்ணிக்கணும். ஸ்ரீநகர் ஒரு முகலாய பொழுதுபோக்கு மையமாகவும், கேதார்நாத், பத்ரிநாத் தான் இந்து சமய மையங்களாகவும் விளங்கின. குளிர்ந்த காலநிலையிலிருந்து வந்த ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் கோடை காலத்தில் வாழ்வது கடினம் என உணர்ந்தாங்க. இதுதான் ரீசனு. ஏன்னா அவங்க குளிர்ந்த காலநிலையிலேருந்து வந்தாங்க. ஸோ அதனால் அவங்கள கோடை காலத்தில் இங்கே வாழ்றது ரொம்ப கடினமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா தலைநகரங்களை குளிர்ந்த பகுதிகளில் கல்கத்தாவுக்கு மாற்றாக டார்ஜிலிங்கிலும், டெல்லிக்கு மாற்றாக டேராடூன்லையும் ஏற்படுத்தினாங்க. என்ன அப்படின்னா தலைநகரத்தை கல்கத்தாவுக்கு பதில் டார்ஜிலிங்கு, டெல்லிக்கு பதில் டேராடூன். சரிங்களா? அப்புறம் மலைப்பிரதேசங்கள் படைகள் தங்குமிடமாகவும், எல்லைகளை பாதுகாக்கவும், தாக்குதலை தொடங்கும் இடமாகவும் இருந்தன. மலைவாழிடங்கள் வட மற்றும் தென்னிந்தியாவில் வளர்ச்சி பெற்றன. இப்போ சிம்லா, நைனிடாலு, டார்லிங்கு, உதகமண்டலம், ஊட்டி, கொடைக்கானல்,
இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மலைவாழ் இடங்கள். சரிங்களா? அப்புறம் கூர்க்கருடன் நடைபெற்ற போரின் போது சிம்லா நிறுவப்பட்டது. யார் கூட நடந்த போரின் போதுனா கூர்க்கருடன் நடைபெற்ற போரில் சிம்லா நிறுவப்பட்டது. டார்ஜிலிங் பகுதியானது சிக்கிம் ஆட்சியாளர்களிடம் இருந்து 1835 கைப்பற்றினாங்க. சரிங்களா? இது எதுக்கு பயன்படுதுனா ஓய்வு எடுக்கிறதுக்கு, நோயிலிருந்து மீள்றதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து அதான் ரயில்வேயோட அறிமுகம் மலைவாழிடங்களுக்கு எளிதில் சென்றடையவும் வழிவகுத்தது. இப்போ ரயில்வே நகரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆங்கிலேயர்களால் ரயில்வே வந்து பார்த்தோம்னா 1853ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரயில்வே நகரம் அப்படின்றதெல்லாம் வந்துச்சு. இப்போ சென்னை, மும்பை, கல்கத்தா இது 3மே வந்து பார்த்தோம்னா ஒரு ரயில்வே நகரங்கள். சரிங்களா? இது இல்லாமல் நகர்ப்புற குடியேற்றங்களாகவும் சொல்லலாம். இப்போ முதல் கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1688, 1882. சரிங்களா? அதாவது உள்ளாட்சி மன்றத்தோட வளர்ச்சினா 3 பிரிவாக பிரிக்கலாம். இந்த 3மே இம்பார்ட்டன்ட். இந்தியாவில் நகராட்சி அரசாங்கம் அப்படின்றது 1688ல் சென்னை தான் ஃபர்ஸ்ட் நகராட்சி. ஒரு மேயர் பதவியுடன் உருவானது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின். சென்னை அப்படின்றது 1688ல் உருவான முதல் நகராட்சி. சரிங்களா? இதை யார் உருவாக்குனது அப்படின்னா சார் ஜோசியா சைல்டு மாநகராட்சி உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவங்க. சார் ஜோசியா சைல்டு சென்னை மாநகராட்சி உருவாகிறதுக்கு காரணமானவங்க இவங்க தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேயோ பிரபுவோட 1870ஆம் ஆண்டு புகழ்பெற்ற தீர்மானம் உள்ளாட்சி அரசாங்கத்துக்கு வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டது. இது ரெண்டும் இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அடுத்து இரண்டாம் கட்டம். இரண்டாம் கட்டம் பார்த்தீங்கன்னா 1982 1920 வரை ரிப்பன் பிரபுவோட தீர்மானத்தோட ஸ்டார்ட் ஆகும். 1982ல் ரிப்பன் பிரபுவோட தீர்மானத்தோட இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ரிப்பன் பிரபுவோட தீர்மானத்தை உள்ளாட்சி அமைப்பின் தந்தைன்னு சொல்லுவாங்க. இவரை உள்ளாட்சி அமைப்போட தந்தை அவரை வெளியிட்ட அந்த தீர்மானத்தை உள்ளாட்சி அரசாங்கத்தோட மகாசாசனம்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டுமே இந்த ரெண்டாம் கட்டத்தில் இம்பார்ட்டன்ட். அடுத்து மூணாம் கட்டம் பார்த்தோம்னா 1920லேருந்து 1950 வரை இரட்டை ஆட்சி வந்து 1919 மாகாணங்களில் கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி மாகாணத்தில் சுயாட்சி 1935 அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அப்புறம் 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருப்போம். அதெல்லாம் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் நோட் பண்ணாலே போதும். சரிங்களா? அடுத்து மதராஸ் தோற்றம் மற்றும் வளர்ச்சி. மதராஸ் எப்படி உருவானுச்சு அப்படின்றத பார்ப்போம். மதராஸ் தொடக்கத்தில் வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் வணிக நிறுவனத்துக்கு முன்பிருந்தே உள்ளது. அதாவது மதராஸோட நகரம் அப்படின்றது தொடக்கம். சரிங்களா? ஆனால் கிழக்கிந்திய வணிக குழு 1600 தொடங்கப்பட்டது. கிழக்கிந்திய வணிக குழு எப்போ தொடங்கப்பட்டது? 1600 தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 12 வருஷத்துக்கு அப்புறம் 1612 சூரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொழிற்சாலை அமைக்கப்பட்டது. பின்னர் ஆங்கிலேய வணிகர்களின் ஜவுளி வர்த்தகத்தில் கிழக்கு கடற்கரையின் துறைமுகத்தை பெற வழிவகுத்தது. அப்போ அப்படி தேடிட்டு இருந்த ஒரு துறைமுகம் தான் நம்மளோட சென்னை. சரிங்களா? அதாவது இந்த இடத்துக்கு வந்துடலாம். கிட்டத்தட்ட 1637 ஒரு புதிய குடியரசு தளத்தை நோக்கில் ஒரு ஆய்வு பயணத்தை மேற்கொண்ட யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேர். ஆறுமகானு தொழிற்சாலை தலைவர் யார் அப்படின்னா பிரான்சிஸ் டே. சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையை தேடி வராரு. இறுதியில் மதராசப்பட்டினத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ பிரான்சிஸ் டே அந்த இடத்தை ஆய்வு செய்து ஒரு தொழிற்சாலை அமைப்பதற்கு ஏற்ற இடம் என்பதை கண்டறிகிறார். சரிங்களா? அப்படி அமைச்சது தான் 1639 சென்னை ஜார்ஜ் கோட்டை, புனித ஜார்ஜ் கோட்டை. அப்புறம் சந்திரகிரி இவர்கிட்ட தான் வாங்குவாங்க. சந்திரகிரி அரசரோட பிரதிநிதியான தமர்லா வெங்கடபதி அவர்கள்லாம் அதிகாரப்பூர்வமாக மானியமாக நிலம் வழங்கப்பட்டது. எது அப்படின்னா சென்னை. சரிங்களா? நிலம் வந்து வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1639 தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. சரிங்களா? பிரான்சிஸ் டே வந்து அவர்களால் கையெழுத்திடப்பட்டது. அவரோட மொழிபெயர்ப்புனா பெரிய திம்மப்பா அப்படின்றவரும் உயிரலூரில் வந்து ஆண்ட்ரூ கோகன் அப்படின்றவரும் இருந்திருப்பார் கூட. சரிங்களா? ஆண்ட்ரூ கோகன் யார் அப்படின்னா மஜிலிப்பட்டினம் தொழிற்சாலையோட தலைவராக இருந்திருப்பார். இதுதான் இப்போ 1939ஆம் ஆண்டு அனுமதி வழங்கப்பட்டது. அதன் பின்னர் புனித ஜார்ஜ் குடியிருப்பு என பெயர் பெற்றது. இது வெள்ளை நகரம் எனவும் குறிப்பிடப்படுகிறது. இதன் அருகாமையில் உள்ள கிராமங்களில் வசித்த பகுதி கருப்பு நகரம் எனவும் அழைக்கப்பட்டது. மதராஸ் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் எனவும் சேர்த்து அழைக்கப்பட்டது. சரிங்களா? இவங்க இருக்கக்கூடிய நகரம் வெள்ளை நகரம் சொல்லுவாங்க. அதுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்களை கருப்பு நகரம் சொல்லுவாங்க. இது ரெண்டையும் சேர்த்து மதராஸ்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து மதராசப்பட்டினம். மதராசப்பட்டினம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமர்லா வெங்கடபதி ஆங்கிலேயருக்கு மதராசப்பட்டினத்தை மானியமாக கொடுத்தாரு. இவர் சந்திரகிரி அரசரான வெங்கடப்ப ராயலோட கட்டுப்பாட்டில் வந்து இருந்தார். வெங்கடபதியை தொடர்ந்து இவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா சென்னப்ப நாயக்கர் அப்படின்ற பேரில் வந்து கொண்டு வந்துடணும்னு சொல்லுவார். அதாவது சென்னப்பட்டினம் அப்படின்னு சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஆங்கிலேயர் இந்த 2 ஐக்கிய நகர்களையும் சேர்த்து மதராசப்பட்டினம்னு பேர் வச்சிருப்பாங்க. இது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஏன் அப்படின்னா வெங்கடபதி அவரோட தந்தை தான் வந்து பார்த்தோம்னா சென்னப்ப நாயக்கர். ஸோ அவர் பேரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்னப்பட்டினம் அப்படின்னு அழைக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனால் ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுவாங்க? மதராசப்பட்டினம் பேர் வச்சுருவாங்க. சரிங்களா? அடுத்து சென்னை வந்து உருவாகிறது. சென்னை எப்போ உருவானுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1639 தொழிற்சாலை கட்டத்துக்காக வந்து மதராஸ் அப்படின்ற பெயரிடப்பட்டது. சரிங்களா? புனித ஜார்ஜ் தினம் கேட்பாங்க. ஏப்ரல் 23 1640 புனித ஜார்ஜ் தினம். சரிங்களா? இந்த 1639
அந்த கோட்டை கட்டினது. சர் ஃப்ரான்சிஸ் டேக்கு நிலம் மானியமாக வழங்கப்பட்டு அப்புறம் மதராஸ்னு பெயரிடப்பட்டது. சரிங்களா? அது மதராஸ்னு அப்புறம் தான் பேர் வச்சாங்க. புனித ஜார்ஜ் தினம் என்னங்க கேட்பாங்க? 1640 ஏப்ரல் 23. அப்புறம் கோட்டைக்குள் கடல் நுழைவாயில் வழியாக நுழைந்தால் முதலில் காணப்படும் கட்டடம் தமிழக அரசோட இருக்கை. சரியா? இந்த சுவாரஸ்யமான கட்டடம் 1694லேருந்து 1732க்கு இடையில் கட்டப்பட்டதோடு இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டுமானங்களும் உண்டு என்று கூறப்படுகிறது. இது இம்பார்ட்டன்ட். ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மிக பழமையான கட்டுமானம். சரிங்களா? புனித ஜார்ஜ் கோட்டை என்று பெயரிடப்பட்டது. புனித ஜார்ஜ் கோட்டையை கட்டமைப்பதற்கு டே மற்றும் கோகன் ஆகிய இருவரும் கூட்டாக பொறுப்பானவர். 2 பேரும் தான், ஆண்ட்ரே கோகனும் ஃப்ரான்சிஸ் டேவும் 2 பேருமே பொறுப்பானவங்க. 1774 வரை கிழக்கிந்திய கம்பெனியோட முதன்மை குடியிருப்பா அந்த கோட்டை விளங்குனுச்சு. சரிங்களா? அடுத்து மதராஸ் மாகாணம் ஒரு நிர்வாக துணை பிரிவாகும். இது மெட்ராஸ் மாகாணம் என்று குறிப்பிடப்படுகிறது. சென்னை மாகாணம் என்பது பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இந்தியாவின் தெற்கு பகுதியில் பெரிய நிலப்பகுதிகள் உள்ளடக்கிய தற்போதைய தமிழ்நாடு, லட்சத்தீவு, வடக்கு கேரளா, ராயலசீமா, கடலோர ஆந்திரா, கர்நாடக மாவட்டம் மற்றும் ஒடிசாவோட சில பகுதிகளையும் கொண்டது. எது? தற்போதைய தமிழ்நாடு. சரிங்களா? அப்போ சொல்லக்கூடிய அந்த பிரிட்டிஷ் ஆட்சி பண்ண அந்த மதராஸ் மாகாணம் அப்படின்றது. கல்கத்தாவில் உள்ள டல்ஹௌசி சதுக்கம், மதராஸில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை ஆகியவை மத்திய வணிக பகுதிகளுக்கு அருகில் இருந்தன. மேலும் பிரம்மாண்டமான கட்டடங்களை கொண்டிருந்தன. அவை பிரிட்டிஷ் வகையிலான ரோமானிய பாணியில் அமைந்திருந்தன. இது நோட் பண்ணி ரோமானிய பாணியில் கட்டியிருப்பாங்க. அப்புறம் 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் 1956 மாநில மறுசீரமைப்பு சட்டத்தின் கீழே ஆந்திரா, கேரளா, கர்நாடகா மாநிலங்களாக பிரித்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1969 மதராஸ் மாநிலம் தமிழ்நாடு என மாற்றப்பட்டது. இது ப்ரீவியஸ் கொஸ்டின். 1969 தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றிருப்பாங்க. ஜூலை 17 1996 மதராஸை சென்னைன்னு மாற்றிருப்பாங்க. ஜூலை 17. அதனால தான் ஜூலை 17 தமிழ்நாடு டேன்னு சொல்லி முன்னாடியே அறிவிச்சாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஜூலை 17 தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்து பம்பாய். பம்பாய் ஒன்றும் இல்லை. பம்பாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா போர்த்துகீசியோட கட்டுப்பாட்டில் இருக்கும். 2ஆம் சார்லஸ் வந்து பார்த்தோம்னா போர்த்துகீசிய மன்னரோட சகோதரி திருமணம் பண்ணிக்குவாங்க. அதனால் பம்பாயை சீதனமாக வாங்கியிருப்பாங்க. 1661 வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1687 தான் தலைமையகத்தை வந்து சூரத்துலேருந்து பம்பாய்க்கு மாற்றிருப்பாங்க. இது மட்டும் தெரிஞ்சால் போதும். சரிங்களா? சீதனமாக வாங்கியிருப்பாங்க. அவ்வளோதான். 2ஆம் சார்லஸ் வந்து திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து சீதனமாக பம்பாய் வாங்கியிருப்பாங்க 1981. அப்புறம் கல்கத்தா. சுதாநிதியை வந்து பார்த்தோம்னா 1992 ஒரு குடியேற்றத்தை வந்து நிறுவுறாங்க. சரிங்களா? சுதாநிதி கல்கத்தா, கோவிந்தபூர் இது மீது ஜமீன்தாரி உரிமையை வந்து 1998 வந்து வாங்குவாங்க. அதுக்கப்புறம் வில்லியம் கோட்டையை கட்டுவாங்க. 1700 வில்லியம் கோட்டை கட்டுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களோட தலைநகரம் அப்படின்றது கல்கத்தாவை மாறிடும். சரிங்களா? கல்கத்தாவில் தான் வில்லியம் கோட்டை நிறுவப்பட்டது. கிழக்கிந்திய நிறுவனம் கல்கத்தாவில், அதான் கிழக்கிந்திய நிறுவனமும் கல்கத்தாவில் தான் இருக்கும். அதான் வேறு எதுவும் இதில் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லைப்பா. சரிங்களா? அடுத்த மீள்பார்வை. நகர்ப்புற குடியேற்றத்தின் பரிணாமம் பல்வேறு வழிகளில் பல்வேறு கட்டங்களில் வந்து நிகழ்ந்துள்ளது. மன்னனின் அரண்மனையை சுற்றியுள்ள பகுதிகள் நகரங்கள் தோன்றின. இடைக்கால நகரங்கள் கோட்டை நகரம் அல்லது துறைமுக நகரம். இதை நோட் பண்ணிங்க. இடைக்காலத்தில் நகரங்கள் எப்படி இருக்குது? கோட்டை நகரமாகவோ துறைமுக நகரமாகவோ இருக்கும். எதில் அப்படின்னா இடைக்காலத்தில். அது இதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இதில் 18ஆம் நூற்றாண்டோட கடைசியில் கல்கத்தா, பம்பாய் இது 3மே இம்பார்ட்டன்ட். 18ஆம் நூற்றாண்டில் இது 3 வளர்ந்துச்சு. அப்புறம் 1939 வந்து பார்த்தோம் அப்படின்னா சர் ஃப்ரான்சிஸ் டேவும் ஆண்ட்ரூ கோகனும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிலத்தை வாங்கி அதில் வந்து சென்னை அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க. ஒரு ஜூலை 17 1996 மதராஸ் வந்து சென்னைன்னு பேரை மாற்றிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தோம்னா புக் பேக்கு. பழங்கால நகரங்கள். இப்போ தான் சொன்னோம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ பழங்கால நகரங்கள். சரிங்களா? அப்போ டெல்லி, ஹைதராபாத் இடைக்கால நகரங்கள். பம்பாயும் கல்கத்தாவும் நவீன நகரங்கள். முன்னாடியே பார்த்தோம்ல எக்ஸாம்பிள். நவீன நகரங்கள், இடைக்கால நகரங்கள்லாம் என்ன, பழங்கால நகரங்கள்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே இருக்கும். ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கடலோர நகரம். இது கடலோர நகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்? எல்லாத்தையுமே சொல்லலாம். கோவாவை சொல்லலாம், பம்பாய் சொல்லலாம், சூரத்தை சொல்லலாம், எல்லாத்தையுமே சொல்லலாம் கடலோர நகரம். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய நகரமயமாக்கலின் ஒரு புதிய நடைமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வரும். சரிங்களா? ரயில்வே கட்டுமானம் கொண்டு வந்தாங்க, நீராவி போக்குவரத்தை அறிமுகப்படுத்தினாங்க, அப்புறம் சூயஸ் கால்வாயை திறந்து வச்சாங்க. ஆங்கிலேயர் பண்ணது தானே இது எல்லாமே. நகரமயமாதல ஒரு புதிய நடைமுறை தானே இது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு வருகை தந்தது எதுக்கு? வர்த்தகத்துக்காக தான் வந்திருப்பாங்க. முதல்ல வர்த்தகத்துக்காக தான் உள்ள நுழைஞ்சதே. புனித ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட இடம். புனித ஜார்ஜ் கோட்டை மதராஸில் இருக்குது. 1944 வரை கிழக்கிந்திய கம்பெனியோட முதன்மை குடியிருப்பு அப்படின்னாலே புனித ஜார்ஜ் கோட்டை தான். 1944 வரையும் சென்னையில் தான் இருந்திருப்பாங்க. சரியா? அடுத்து இந்தியாவில் இருப்பு பாதை போக்குவரத்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1953 டல்ஹௌசி பிரபு கொண்டு வந்திருப்பார். இந்தியாவின் உள்ளாட்சி அமைப்பை தந்தை ரிப்பன் பிரபு. இப்போ தான் பார்த்தோம் 1982 வந்து கொண்டு வந்திருப்பார். உள்ளாட்சி அமைப்பின் தந்தை இவர் தான்.
உள்ளாட்சி அமைப்பு மகாசாசனம் அவர் வெளியிட்ட அந்த பேரறிக்கை. 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம் மாகாணங்களை இரட்டையாட்சி கொண்டு வந்துச்சு. இரட்டையாட்சி கொண்டு வந்துருக்காங்க. நகராட்சி உருவாவதுக்கு பொறுப்பாக இருந்தவர் ஜோஷி, சர் ஜோஷியா சைல்டு, சர் ஜோஷியா. சென்னை மாநகராட்சி உருவாகிறதுக்கு காரணமானவங்களே இவங்க தான். சரிங்களா? அடுத்து எப்போ வந்து வாங்கிருப்பாங்க? 1639 வாங்கியிருப்பாங்க. பிரான்சிஸ் டேவும் கோகனும். சரிங்களா? சென்னையை. அடுத்து பம்பாய். பம்பாய் என்ன? 7 தீவு. பம்பாய் 7 தீவுன்னு சொல்லுவாங்க. தீவாக தான் இருந்துச்சு முன்னாடி. இராணுவ குடியிருப்பு அப்படின்னா எதை சொல்லலாம்? கான்பூரை சொல்லலாமா இராணுவ குடியிருப்பு? அடுத்து கேதார்நாத் அப்படின்றது சமய மையம். டார்ஜிலிங்கு மலை வாழிடம். மதுரை அப்படின்றது பண்டைய நகரம். அவ்வளோதான்.